தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. ஜனாதிபதி அனுரவின் உரைக்கு எதிராக குரல். வலிகாமம் கிழக்கு தவிசாளரின் பிடியானை மீளப்பெறல். தமிழக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்த கஜேந்திரகுமார் அணி. விடுதலை புலிகளின் தலைவர் இல்லத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் செய்த செயல். மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல், இன்று நள்ளிரவு முதல் குறையும் விலைகள். மோட்டார் சைக்கிளும் லொரியொன்றும் நேருக்கு நேர் மோதி இருவர் உயிரிழப்பு. குடும்ப தகராறில் விபரீதம், பறிபோன 29 வயது பெண்ணின் உயிர். இயக்குனர் பாக்யராஜால் இருவருக்கு பார்வை, மறைந்தும் வாழும் மனிதர். சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கான நீதியரசர்களை நியமிப்பதை நிறைவேற்ற அதிகாரம் தாமதப்படுத்துவது தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை நாட்டின் சட்டத்தின் ஆட்சிக்கு முரணானதென உண்மை தேடுபவர்கள் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. பல்வேறு காரணங்களை முன்வைத்து அவ்வமைப்பின் ஸ்தாபகரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தரணி பிரேம்நாத் சி தொலவத்த விடுத்துள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மை என்பது ஒரு நீதியரசர் தீர்ப்பு எழுதுவதில் கொண்டுள்ள சுதந்திரத்தில் மாத்திரம் தங்கியிருக்கவில்லை எனவும் அவர்களின் தொழில்முறை வாழ்க்கையை தீர்மானிக்கும் நிறுவன கட்டமைப்பில் நிலவும் வெளிப்படை தன்மை மற்றும் நேர்மைத்தன்மை ஆகியவற்றின் மீதே தங்கியுள்ளதெனவும் அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஜ் மற்றும் ஏனையோருக்கு எதிராக மலாகம் நீதிமன்றினால் விதிக்கப்பட்டிருந்த பிடியாணை நீதிமன்றத்தினால் மீளப்பெறப்பட்டுள்ளது. தையட்டி விஹாரைக்கு எதிராக போராட்டம் நடத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டில் வேலன் சுவாமிகள், வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஜ் மற்றும் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை உறுப்பினரும் காணி உரிமையாளருமான சார்ஜன் உள்ளிட்ட 5 பலாலி போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தனர். இவ்வழக்குடன் தையட்டி விவகாரத்துடன் தொடர்புடைய ஏனைய வழக்குகளும் நேற்று முன்தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதன்போது இந்த வழக்குக்கு சமூகமளிக்காதவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவர்கள் நேற்று உடனடியாகவே நீதிமன்றத்தில் முன்னிலையாகி சட்டத்தரணி கஜேந்திரனூடாக மனு தாக்கல் செய்திருந்தனர். இதனை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் அவர்கள் நீதிமன்றத்திற்கு சமூகம் அளிக்க தவறியமைக்காக விதிக்கப்பட்டிருந்த பிடியாணையை மீளப் பெற்றுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவினர் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இந்தியாவிற்கு விஜயம் செய்துள்ள தமிழ் தேசிய பேரவையினர் தமிழகத்தில் பல முக்கிய அரசியல் சந்திப்புகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் உதயநிதி ஸ்டாலினின் அலுவலகத்தில் வைத்து இன்று அவரை சந்தித்தனர். இதன்போது தமிழ்நாட்டு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரிடமும் எழுத்து மூலமான கோரிக்கை கடிதமும் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய பேரவையை பிரதிநிதித்துவப்படுத்தி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், கனகரத்னம் சுகாஷ், செல்வராஜா கஜேந்திரன், பொன்னுத்துறை ஐங்கரநேசன், நடராஜர் காண்டீபன், KV தவராசா, தர்மலிங்கம் சுரேஷ் ஆகிய தமிழ் தேசிய பேரவையின் 7 பேர் கொண்ட பிரதிநிதிகள் குழுவினர் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை குறித்த பிரதிநிதிகள் குழு நேற்று சென்னையில் உள்ள தமிழ்நாடு அரசின் தலைமை செயலகத்தில் தமிழக
முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்தித்து விரிவான கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். அத்துடன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான பிரதிநிதிகள் நேற்று சென்னையில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை பணிமனையில் அக்கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான தொல் திருமலவாளனை சந்தித்து கலந்துரையாடலை மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் விடுதலை புலிகளின் தலைவர் இல்லத்தை நாட்டுக்கு வந்த மலேசிய சுற்றுலா பயணிகள் சென்று பார்வையிட்டுள்ளதுடன் அந்த சுற்றுலா பயணிகள் செய்த செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விடுதலை புலிகளின் தலைவர் இல்லத்தை பார்வையிட்ட மலேசிய சுற்றுலா பயணிகள் ஒவ்வொருவரும் அந்த இடத்தில் இருந்த சிறு சிறு கற்களையோ அல்லது மண்ணை தம்முடன் எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. கடல் கடந்து வந்து விடுதலை புலிகளின் தலைவர் இல்லத்தை பார்வையிட்டதுடன் அங்கு வந்து சென்றதன் ஞாபகமாக கற்களையும் மண்ணையும் மலேசிய சுற்றுலா பயணிகள் எடுத்து சென்றமை தமிழர் மனங்களில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையில் இன்று நள்ளிரவு முதல் சோற்று பொதி, கொத்து ரொட்டி மற்றும் ஃப்ரைட் ரைஸ் ஆகியவற்றின் விலைகள் 15 ரூபாவினால் குறைக்கப்படும் என சிற்றுண்டி சாலை மற்றும் உணவகங்கள் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் தேநீர், பால் தேநீர் மற்றும் சிற்றுண்டி வகைகளின் விலைகள் 5 ரூபாவினாலும் குறைக்கப்படுவதாகவும் சிற்றுண்டி சாலை மற்றும் உணவகங்கள் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் உணவு விலை குறைப்பானது மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனுமல்வில உடவளவ வீதியில் உள்ள போடகம பகுதியில் மோட்டார் சைக்கிளும் லொரியொன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இருவர் உயிரிழந்துள்ளனர். குறித்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தனமல்வில பகுதியை சேர்ந்த இருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். லொரியின் சாரதியை தனமல்வில போலீசார் கைது செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பொலிநறுவை அருகங்வில பிரதேசத்தில் குடும்ப தகராறு முற்றியதில் கணவனால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் பலத்த காயமடைந்த 29 வயதுடைய மனைவி உயிரிழந்துள்ளார். அருளங்குவில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிம்புகுண பிரதேசத்தில் நேற்றிரவு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதுடன் பலத்த காயமடைந்த நிலையில் அருளங்குவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்துள்ளதாக அருளங்குவில போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்த பெண் அருளங்குவில பிம்புகுண பிரதேசத்தை சேர்ந்த 29 வயதுடையவர் ஆவார். கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரான கணவனை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை அருளங்குவில போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அண்மையில் காலமான இயக்குனர் பாக்யராஜ் தனது இரு கண்களையும் தானம் செய்த நிலையில் இருவருக்கு பார்வை கிடைத்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதன்படி கடந்த திங்கட்கிழமை மற்றும் வியாழக்கிழமை ஆகிய 2 நாட்களில் இருவருக்கு பாக்யராஜின் கண்கள் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டுள்ளன. தன் கண்களை தானம் செய்த பாக்யராஜின் இந்த செயல் கண் தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது. பாக்யராஜின் கண்களை தானமாக பெற்றவர்கள் குறித்த விவரங்கள் இந்திய மருத்துவ விதிகளின்படி வெளியிடப்படவில்லை. பாக்யராஜின் கண்களை தானமாக பெற்றவர்கள் குறித்த விவரங்கள் இந்திய மருத்துவ விதிகளின்படி வெளியிடப்படவில்லை. பாக்யராஜ் காலமான பின்னர் மருத்துவ குழுவினர் பாக்யராஜின் கண்களை மருத்துவமனைக்கு எடுத்து சென்ற நிலையில் தற்போது அவரது கண்கள் இருவருக்கு பார்வையை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது.